ஹலோ பசங்களா, வெல்கம் டு டிஎன் ஸ்டேட் போர்ட் வேதாந்து சேனல். பசங்களா, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே, நீங்கள் நினச்ச மாதிரியே என்ன அப்படின்னா 11th பப்ளிக் கேன்சல், இந்த மாதிரி நிறைய ஃபேக் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் கிடையாது அப்படின்னு. ஏன் இது எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறத ஒன்று இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு வெளியீடு செஞ்சுருக்காங்க. ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி எஜுகேஷன் பாலிசி சென்ட்ரலில் இருக்கும், ஸ்டேட்டுக்கும் அதே மாதிரி கொடுப்பாங்க. அதில் 10th 11th 12th 3 வருஷம் பசங்க கண்டினியூஸாக ப்ரெஷரை எதிர்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற காரணத்துக்காக 11th பப்ளிக்கை நாங்கள் வந்து தடை செய்கிறோம். வி ஆர் கோயிங் டு ட்ராப் இட். முன்னாடி இருந்த மாதிரியே 10th-க்கும் 12th-க்கும் மட்டும்தான் பப்ளிக் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போலேருந்து அப்ளிகபிள் அப்படிங்கிற விஷயம், அதுக்கப்புறம் இதை பற்றின இன்னும் அப்டேட்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பிகாஸ் 11th பப்ளிக் இல்லைன்னு சொன்னவங்க கூடவே சைடில் ஒரு ட்விஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடு. ஸோ பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணது கேன்சல் தான். அதுதான் இன்னைக்கு இப்போதைக்கு தற்போதைக்கு சொன்ன நியூஸ் படி கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 11th மார்க்கை காலேஜ் என்ட்ரன்ஸ்க்கும் காலேஜில் ஜாயின் பண்ணுறப்ப அப்படின்னா காலேஜ் ஜாயின் பண்ணுறப்ப கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது புரியலை, என்ன நடக்குதுன்னே புரியல. இதுக்கு பப்ளிக் எக்ஸாமே வச்சுட்டு போயிருக்கலாமே. ஏன்னா மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்களா, ஆனால் பப்ளிக் கிடையாது. இது நல்லதா கெட்டதானே தெரியல. ஏன்னா அது ஒரு டவுட்டோட நீங்கள் அன்பில் மகேஷ் அவர்களோட அந்த பேட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவரே ஒரு கொஷின் மார்க்கோட தான் முடிச்சிருக்காரு. அதாவது 11th பப்ளிக் எக்ஸாம் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், ஏன்னா பசங்க வந்து ரொம்ப வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, அதனால நாங்கள் வந்து பப்ளிக் கேன்சல் பண்ணுறோம். ஆனால் இது முடிச்சுட்டு அதையும் சொல்கிறாங்க. பட் என்னவா, அதாவது 11th மார்க்கை காலேஜ் என்ட்ரன்ஸ்க்கு கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வேறு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு. இதுக்கு பரீட்சை மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே, அந்த மாதிரி தான். ஸோ நம்ம எதையுமே முடிவு பண்ண முடியாது. அவங்க ஏதோ செஞ்சுருக்க விஷயங்கள் நல்ல விஷயமும் இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு சில நெகட்டிவும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸில் 11th போர்ஷன்ஸை இவ்வளோ நாள் பப்ளிக் எக்ஸாமுங்கிறனால ரொம்ப விகரஸாக ரொம்ப சீரியஸாக நடத்திட்டு இருந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பழையபடி என்ன அப்படின்னா திரும்பவும் போர்ஷன்ஸ் நடத்த மாட்டாங்க அல்லது நடத்தாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பள்ளிகள் சிறப்பாக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, ஒரு சில பள்ளிகளில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ போர்டு எக்ஸாம் முடிச்சிருவீங்க, 12th முடிச்சிருவீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட் இன்னும் தமிழ்நாட்டில் கேன்சல் பண்ணலை. நீட் எக்ஸாம் இருக்குது, நீட் எக்ஸாம் இருக்குது, ஜேஇ எக்ஸாம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ஐடியோ அல்லது ஐஐடியோ போகணும் அப்படின்னா அல்லது எய்ம்ஸ் போகணும், நீட் எக்ஸாம் எழுதி எம்பிபிஎஸ் ஆகணும்னா கட்டாயமாக 11th சிலபஸ் தேவை. ஏன்னா சிபிஎஸ்சியில் 11th பப்ளிக் கிடையாது, ஆனால் நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாமுக்கு 11th போர்ஷன் இருக்குது. அதே தான் இங்கேயும் நீங்கள் எல்லாருமே நீட் அண்ட் ஜேஇ படிக்கணும். ஆனால் இப்போ இன்னொன்று இருக்குது. ஏன்னா நான் வந்து 10th படிக்கிறப்ப, நான் 11th 12th படிக்கிறப்ப 2007க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜில் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கே ஜாயின் பண்ணணும்னா வி ஹாவ் டு ரைட் அ என்ட்ரன்ஸ் எக்ஸாம். என்ட்ரன்ஸில் எக்ஸாம்ஸை பொறுத்த நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த வாத்தி படம் பார்த்துருக்கியா, அதில் ஒரு எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதுதான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதுதான் போயிடுச்சு. அதுக்கு பதிலாக தான் 12th கட் ஆஃப் அப்படின்னு ஒன்று. இப்பயும் இன்னைக்கு நிலவரப்படி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 12th மார்க்கை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க. 11th மார்க் எங்கேயுமே இருக்குன்னு வரலை. ஆனால் அந்த கொள்கை பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க 11th மார்க்கு வில் பி கன்சிடர்ட் ஃபார் காலேஜ் என்ட்ரன்ஸ் அப்படின்னு. அதை வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கல்வி துறை அமைச்சரே ஒரு கொஷின் மார்க்கோட பேட்டியில் முடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஆலோசனை பண்ணி அதில் எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வரணுமா, இல்லை பப்ளிக் கேன்சல் தான், அதை மாற்ற போகிறது கிடையாது. பட் இந்த மார்க்கோட கன்சிடரேஷன், பிகாஸ் இந்த போர்ஷன் இல்லைன்னா நீட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. 11th போர்ஷன் நடத்தலை ஸ்கூலில், டேரெக்டாக 2 வருஷம் 12th. ஏன்னா 2 வருஷம் 12th நடத்துனாங்கன்ற காரணத்துக்காக தான் 11th பப்ளிக்னே கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு இஷ்யூ இருக்கனால ஸோ நிறைய கேள்விகள் நிறைய கன்ஃபியூஷன்ஸோட தான் இந்த கல்விக் கொள்கை நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்டுக்குலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்சியில் பப்ளிக் மாதிரி நடத்த போகிறாங்க, ஃபெயிலியர்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 8th வரைக்கும் என்ன அப்படின்னா ஆல் பாஸ், 9th ஃபெயில் ஆக்கப்படுவார்கள், 10th ஸ்டாண்டர்டில் ஃபெயில் இருக்கும், 11th என்ன அப்படின்னா நீங்கள் 12th போகிறதுக்கான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கரண்ட்டாக நீங்கள் 11th இன்கேஸ் ஃபெயில் ஆகிட்டாலும் 12th ஸ்டாண்டர்ட் போனதுக்கப்புறம் 12th 11th எக்ஸாம் நடக்கிறப்ப
நீங்கள் அரியர் எக்ஸாம் மாதிரி எழுதிக்கலாம். காலேஜில் அரியர் எக்ஸாம்னா நீங்கள் செகண்ட் இயர் போடுவீங்க. ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ஃபெயில் ஆன பேப்பர்ஸை செகண்ட் இயர் படிக்கிறப்ப அந்த எக்ஸாம் எழுதுகிறப்ப சேர்த்து எழுதுவாங்க. அந்த மாதிரி தான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. 11th ஃபெயில் ஆனாலும் 12th போயிடுவாங்க. 12th எக்ஸாம் அப்போ நீ என்ன பண்ணலாம், சேர்த்து எழுதிக்கலாம். அதுலலாம் மாற்றம் இருக்குன்றத பெருசாக சொல்லலை. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. 11th பாஸ் ஆகணுமா என்னென்னு நீங்கள் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோ. பப்ளிக் எக்ஸாம் நடக்குதோ நடக்கலையோ, மார்க் எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கலையோ, அடுத்த செப்டம்பர் 18 இருக்கக்கூடிய குவார்டர்லி எக்ஸாம் நம்ம எல்லாருமே படிச்சாங்கணும். அதுக்கு கண்டிப்பாக மார்க் வேணும். வீட்டில் கேட்பாங்கல்ல, அம்மா அப்பா கிட்ட மார்க் வாங்கணும்ல, நமக்கும் ஒன்று இருக்குல்ல படிக்கணும் அப்படின்னு. ஸோ படித்தா மட்டும்தான் பசங்களாம் ஃப்யூச்சரில் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் போக முடியும். அதனால குவார்டர்லி எக்ஸாமை ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணது, ஆல்ரெடி என்ன செய்யணும்னு நினச்சோமோ அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நோ சேஞ்சஸ் இன் எனிதிங். எதையுமே நம்ம மாற்ற போகிறதில்ல, எதுலேயும் மாற்றம் இருக்க போகிறதில்ல. பப்ளிக் நடக்குது நடக்கலை அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம நீட் ஐஐடிக்கு தான் நம்மளோட டார்கெட் இருக்க போது. அதுக்காக தான் படிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம சேனலில் நிறைய பேர் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், மாஸ் பண்ணுறோம். ஓகே, இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால முடியும். டாடா, பாய்.